ஹலோ, வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிளான்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்டு. இது பேர் வந்து க்ளோடென்ட்ரான். இதில் காமன் நேம் வந்து செயின் ஆஃப் க்ளோரி, ஸ்னோ ஷவர்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு லோக்கல் நேம் வந்து லைட் பல்ப் அப்படியும் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன மரம், அதாவது 5லேருந்து 7 அடி வரைக்கும் கூட வளரும். ஒரு குட்டி மரம் டைப்பில் வளரும். நம்ம ஒரு பாட்டில் வச்சோம்னா அதை ப்ரூன் பண்ணி நம்ம ஈஸியாக குட்டி பிளான்ட்டாகவும் வளர்த்துக்கலாம். எப்படி நம்ம போகன் விழாலாம் பாட்டில் வளர்க்குறோம்ல, அது மாதிரி ஒரு 12 இன்ச் பாட்டு அது கரெக்டாக இருக்கும். இதோட மொட்டு பார்த்திங்கன்னா அப்படி பல்புஸ் அந்த ஷேப்பில் இருக்கிறனால தான் லைட் பல்பு அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. நல்ல பல்பு மாதிரி இருக்கும். இதோட கேலிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பர் கலர். இதோட காம்பினேஷன் வந்து ஒயிட் வித் காப்பர் அந்த கலரில் தான் இருக்கும். இது கீழ் நோக்கி அப்படியே ஷவர் மாதிரி தொங்குறதுனால தான் ஸ்னோ ஷவர். இது ஃபுல்லாக ப்ளூம் ஆச்சுன்னா அப்படியே பனி தொங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் ஸ்னோ ஷவர். ஸ்னோவே அப்படி ஷவராக பொழிஞ்சால் எப்படி இருக்கும், அதனால். இது வந்து மொட்டு வச்சுட்டு எவ்வளோ நாளில் ப்ளூம் ஆகும்னா ஒரு 2 வீக்ஸ் ஆகும். கண்டிப்பாக 2 வீக்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பெட்டலில் குட்டி குட்டி மொட்டு, அந்த மொட்டு கொஞ்சம் பெருசாகி அது வந்து மலர்றதுக்கு 2 வாரம் எடுத்துக்கிறது. ஆனால் அப்பப்போ மலர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பூவும் ஒரே டைமில் மலரும்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே 1, 2, 3 அப்படி மலர்ந்து அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஃபுல் ப்ளூமில் இருக்கும். அது ஒன்ஸ் மலர்ந்துச்சுன்னா எப்படியும் 3 வீக்ஸ் அந்த டைம் எடுத்துக்கிறது. அது உதிரத்துக்கு எப்படி மலர டைம் எடுத்துக்கிறதோ அது மாதிரி உதிரவும் டைம் எடுத்துக்கிறது. அப்போ பார்க்கும்போது செடியில் பார்க்கும்போது அழகாக இருக்குது. இது 1 இயர் பிளான்ட்டு. நான் லாஸ்ட் இயர் தான் இதை வாங்கினேன். லாஸ்ட் இயர் ஒரு 4ஓ 5ஓ தான் அந்த கொத்து கிடச்சிச்சு. இப்போ பிளான்ட்டில் சுற்றி லீஃபே இல்லாத அளவுக்கு நிறைய மொட்டு வச்சிருச்சு. இது கேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது எப்போவும் பாட்டில் தண்ணி, அதாவது ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து வந்து இதுக்கு வந்து உரன்றது ரொம்ப பெருசாக தேவையில்லை. கொஞ்சமாக நார்மலாக நம்ம உள்ள மண்புழு உரம் கொடுத்தாலே போதும். செம்மண், மணல், கொக்கோபீட்டு கொஞ்சோன்னு எல்லாம் கலந்த ஒரு மண் கலவையில் நல்லாவே வளருது. இது ஏதாவது ஃபங்கஸ் அட்டாக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப வர்றதில்லை. அப்பப்போ நீலி பக் இருக்குது, அதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சு விட்டால் போதும். சீசன் வந்து நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இதோட பூ வந்து நம்ம பார்க்கலாம். இது இயர்லி ஒன்ஸ், அதாவது நவம்பர் டு மார்ச் தான் அந்த ப்ளூம் ஆகுது. சில டைமில் வந்து ஒரு கொஞ்சம் பனி நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 2 டைம் நமக்கு வந்து இந்த பூ கிடைக்கும். இந்த பூ வந்து மலரும். எந்த இடத்துல வைக்கலான்னா நல்லா சன்லைட்டில் வைக்கலாம். மற்ற டைமில், அதாவது பனிக்காலத்தில் நவம்பர் டு அது பூக்கிற காலத்தில் நல்லா சன்லைட்டில் வச்சோம்னா நல்ல பூ வந்து நிறையா கிடைக்குது. மற்ற டைமில் நம்ம ஒரு நிழல், அதாவது பாதி சன்லைட்டு பாதி நிழல் இருக்கிற இடத்துல ஒரு ஷேடோவில் வச்சுக்கலாம். ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெம்ப்பு ப்ரொபகேஷன் தான். ஸ்டெம்ப்பு கட் பண்ணி வச்சா அது திரும்ப ப்ரொபகேட் ஆகிரும். நிறைய பிளான்ட்டு நமக்கு கிடச்சிரும். லீஃபு பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்கும். ஆனால் இந்த பூக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா லீஃபுமே மோஸ்ட்லி, அதாவது பெரிய பெரிய லீஃபெல்லாம் உதிர்ந்துட்டு குட்டி குட்டி லீஃபோடு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பூ இல்லாத டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் க்ரீனில் லீஃபோட நிறைய லீஃபோடு இருக்குது. நம்ம கிளைமேட்டில் தான் இப்படி லீஃபோட மற்ற டைமும் பூக்கிற காலத்தில் லீஃபெல்லாம் உதிர்ந்து இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. இல்லாட்டி எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமானும் எனக்கு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம்னால அதை கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. மேபி எனக்கு மட்டும் லீஃப் உதிர்ந்து வெறும் பூவாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. எனிவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஃபுல் ப்ளூமில் இன்னும் கூட நிறைய மொட்டு இருக்குது.
இன்னும் ஃபுல் ப்ளூம் வந்து ஆகலை. இது ஃபுல்லாக ப்ளூம் ஆகி நிற்கிறதுக்கு எப்படி 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். 2 வாரம் 3 வாரம் கூட ஆகலாம். சாயில் மிக்ஸு, நார்மல் சாயில் மிக்ஸுன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ஈஸி, ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் வளர்க்க. ஸ்டெம்ப்பு ப்ரொபகேட் பண்ணுன்னா நான் நம்ம குரூப்பில் போடுறேன், யாருக்கு தேவையோ வாங்கிக்கோங்க. இது பூத்து முடிச்சோடனே நான் கட்டிங்ஸ் போட்டு தரேன் உங்களுக்கு. இந்த பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு இன்னும் கூட பெஸ்ட்டு பிளேஸ் என்னென்னா, காம்பவுண்ட் வால், வீட்டில் காம்பவுண்ட் வால் இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் வாலுக்கு உள்ளே அதை ஒட்டி தரையில் வச்சிடலாம். தரையில் வச்சுட்டு இந்த செடி கொஞ்சம் வளர்ந்தோன்னா காம்பவுண்ட் வாலுக்கு மேலே அப்படியே எடுத்து போட்டோன்னா அந்த பூக்கள் எல்லாமே வெளியிலேருந்து பார்க்க காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் அப்படியே நிறையா இருக்கும். அப்படி நான் ஒரு சில இடத்துல இதை பார்த்துருக்கேன். அதே சமயம் தரையில் வைக்கும்போது பிளான்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அதாவது இந்த கொடி வெரைட்டியெல்லாம் வளரும்ல, அந்த மாதிரி நிறைய கிளை விட்டு வளரும். நம்ம கிளையாக இருக்கும்போதே அந்த காம்பவுண்ட் வாலுக்கு கொஞ்சம் தள்ளி 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 அந்த கிளையை அப்படியே ப்ளேஸ் பண்ணோம்னா அது பூக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இல்லாட்டி ஃபென்சிங் போட்டிருக்காங்கல்ல, இப்போ முள்வேலி அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதை ஒட்டி இந்த பிளான்ட்டை வந்து நட்டு வச்சுட்டு அதை முள்வேலி மேலே அந்த பிளான்ட் வளர்கிற மாதிரி வச்சு அதுக்கு பேக் சைடு, அதாவது நீங்கள் வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அதில் அந்த பிளான்ட்டெல்லாம் அப்படியே தொங்க விட்டோம்னா பூக்கிற சமயம் ஃபுல்லாக ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகியிருக்கும். தரையில் வச்சோன்னா என்னென்னா பூவெல்லாம் தரையில் அப்படியே படுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தொட்டியில் வச்சு ஹைட்டில் வச்சுக்கலாம். தரையில் வச்சோன்னா கீழே இருக்க ஸ்டெம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் லீஃபை விட்டு மேலேருந்து ப்ளூம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை மரமாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மரம் வைக்க இடம் இருந்துச்சுன்னா, எப்படியும் இப்போ 5 அடி 6 அடி ஹைட் வருதில்ல, அதனால் நல்லா மரமாக வந்துடும். மரமாக வந்து ஃபுல் ஷவராக இருக்கும் பார்க்க, அதான் ஸ்னோ ஷவர் மாதிரி இருக்கும். அப்படியே வளர்க்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், இதை எப்படி வளர்த்தா எப்படி அழகாக இருக்கும்ன்றதை நம்ம வச்சுக்கலாம். குட்டி பாட்டில் நான் ஒரு 10 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட்டு பண்ணுவேன். இது பூத்தெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஸ்டெம்ப் கட்டிங் போட்டுட்டு அப்புறம் ஒரு பெரிய பாட்டுக்கு இதை மாற்றினா நெக்ஸ்ட் இயர் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய செடியாக கிடச்சிரும் நமக்கு. இது வரைக்கும் நான் இதுக்கு எந்த உரமுமே கொடுக்கல. அந்த பாட்டிங் மிக்ஸில் கொடுத்த வெர்மி கம்போஸோடு தான் அப்படியே தான் விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா எந்த ஃபர்டிலைசரும் இதுக்கு நான் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா கேரும் கொடுக்கல. அது லீஃபாக இருக்கிறப்ப தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அடுத்து மொட்டு விட்டு ப்ளூம் ஆகிறப்ப அதுக்கு ஒரு ஹைட்டு கொடுத்து அந்த ஃப்ளாஸ் தொங்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹைட்டு கொடுத்தது தான். அதோடு அப்படியே விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன், பெல் பட்டனும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து ஓரளவு ஒரு 75% ப்ளூம் ஆனது. தேங்க்யூ.